ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜப்னா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபீடிங் குர்தீஸ், பலாசோ பேண்ட்ஸ். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நான் போட்டிருக்க ஒயிட் கலர் டிஷர்ட் தான். எஸ், அந்த பலாசோக்காக நான் வந்து பேர் பண்ணலாமேக்காக வாங்கினேன் நான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லைக்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஒயிட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தெரியுது, எக்ஸ்பேண்ட் நல்லா ஆகுது. பட் ஆனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் தெரியுது எனக்கு. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த கர்வியா வரும் நம்மளுக்கு, இந்த தொப்புள் கிட்ட கர்வியா வந்து நம்ம இப்படி வரும் நம்மளுக்கு. இப்போ ட்ரெண்டியா போச்சு, அதனால சரி ட்ரை பண்ணலாமேக்காக வாங்கினேன். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும்போது மீடியம் சைஸ் வாங்கினேன். அதுவே ரொம்ப டைட்டா இருந்தா எனக்கு, அதனால எல் சைஸ் வாங்கினேன். எல் சைஸே எனக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கிறதுனால பாடி ஏக்கிங்காக இருக்குது. பட் ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரியுற மாதிரி ஐ ஃபீல் பிகாஸ் ஆஃப் தட் ஃபேப்ரிக். அதனால எனக்கு கொஞ்சம் டைட்டாக தெரியும், டிரான்ஸ்பரண்டாக தெரியுற மாதிரி இருக்கு. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் தெரியல, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 198. ஓகே, எல்லாமே ஓகே தான் இருக்கு. இல்லை இன்னொரு கலர் வாங்கினேன், பிளாக் கலர். காமனாக 2 கலர் வாங்கினேன். பிளாக்கும் நல்லா தான் இருக்கு, பிளாக். பட் ஆனால் எனக்கு இந்த கலரை விட பிளாக் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரண்டாக தெரியல பிளாக் எனக்கு. இதில் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட் தெரியுது, பட் நம்ம ஸ்கின்னோட வேர் பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் தெரியல. இப்போ நான் வேர் பண்ணி இருக்க அளவுக்கு எனக்கு இல்லை. இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணுவேன், எனக்கு பிளாக் வந்து மஸ்கோன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி, நல்லா ஒரு டீப் நெக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இழுத்து விட்டுருக்கேன் நான். நம்ம வேணும்னா நம்ம இன்னும் டீப்பாக இருக்கும், நல்லாவே இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஸ்டைலாக போடுற பர்சன்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இதுல நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கு, நான் அதுவும் ட்ரை பண்ணேன். பட் காமனாக இது வாங்கினதுக்காக வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு. வாட்ஸ்அப் ப்ரைஸ்னு சொன்னால் இது. பட் ஒயிட்ன்றது வந்து நெக்ஸ்ட் சைஸில் போனால் மேபியும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்காது நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்ம கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் சைஸு. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் தெரியாது மேபி. நான் வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஃபியூ வீடியோஸ் தள்ளி வேணா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த ட்ரெஸ்ஸையுமே நான். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இதோட இது ஸ்டைல் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வேவியாக வரும், பேக்கில் வந்து நார்மலாக தான் இருக்கும். பேக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். சி தெரியுதா? நல்லா இருக்கு. நல்லா க்ளோஸ் பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டில் டீப் ஸ்டைலாக தெரியும் நம்மளுக்கு. போடுற ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப அழகாக எடுத்து காட்டும் நம்மளுக்கு. வாட்ஸ்அப் ப்ரைஸ்னு சொல்லலாம் இந்த பிளாக் ஒன். பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பர் தெரியுது. மேபி நான் வந்து எக்ஸ்எல் ட்ரை பண்ணால் இன்னும் மேபி கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போது ஃபீடிங் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். எஸ், இது ஃபீடிங் குர்த்தின்னு சொல்ல முடியாது, அந்த குர்த்தி அண்ட் பேண்ட் இது. எஸ், வித் பேண்ட் தான் இது. நம்ம கேட்லாக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம வெளியே போகிற பர்சனு, இல்லை நான் வந்து மேக்ஸி போட மாட்டேன், எனக்கு கம்ஃபியாக இருக்காது அப்படின்ற மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம குர்த்தியே வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு முட்டிக்கிட்டு வரைக்கும் இருக்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கம்ஃபியாக யூஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும், பைக்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா இருக்குது. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரயான் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. லைனிங் கிடையாது. ஃப்ரண்ட்டில் எல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே ஜிப் பேட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அங்கே வரைக்கும் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஜிப்பு ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லைப்பா. அர்ஜுனுக்கு சப்ஸ்டியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஜிப்லாம் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய அழுவோம், நம்மளும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஐயோ எப்படா ஜிப்பு திறக்குதுன்ற மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும், இரிட்டேட் ஆகும் நம்மளுக்கு. டென்ஷன் அப்போ தான் அதிகமாகும் நம்மளுக்கு, எப்படா ஜிப்பு திறப்போன்ற மாதிரி. கையிலையும் அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கொடுத்துட்டு இங்கே லேஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவரால் நம்ம என்ன மெயினாக பார்க்கணும்னா பேபிஸ்க்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமா பார்க்கணும். நம்ம ஃபீட் பண்ணும்போது இங்கே சமைக்கி ஒர்க், இங்கே சமைக்கி ஒர்க் கொடுக்கூடாது நம்ம மெயினாக. இங்கெல்லாம் ஓவரால் பார்த்தா வந்து நம்ம சமைக்கி ஒர்க் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பேபிக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடாது ஃபீட் பண்ணும்போது. அது ஒன்று மெயினாக நான் பார்ப்பேன் நான். ஏன்னா ஃபேப்ரிக் இட்ஸ் செகண்டரி. எனக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன்ஸ் வந்து எதுவும் குட்டாமல் இருக்கணும் பாப்பாவுக்கு, அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். பட் இதில் வந்து இது ஒன்று நல்லா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? அண்ட் உங்களுக்கு வந்து சப்போஸ் லூஸாக இருந்துச்சுன்னா நாட் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிசைன் கொடுத்தாங்கல்ல, டாப்பில் அதே டிசைன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பேண்டோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா டாப்போட டிசைனும் கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டாக ஒரு ஸ்லிட் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? கட் வச்சிருக்காங்க, நைஸ். 2 பக்கமும் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, 2 பக்கமும் பாக்கெட் இருக்கு. தட்ஸ் குட் திங். நம்ம ஏதாவது கேரி பண்ணோம்னா பாப்பா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபோன் ஏதாவது வச்சுக்கணும், இல்லை எமர்ஜென்சி ஏதாவது வச்சுக்கணும்னா நம்ம பாக்கெட் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப லாங்கான குர்த்தியாக இருந்தால் கஷ்டப்படலாம், நம்ம கொஞ்சம் ஷார்ட்டான குர்த்தின்றதால தூக்கிட்டு வச்சுக்கலாம். ஒன்றும் வந்து அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியாது. ஸோ அதனால நாட் அ இஷ்யூ, நல்லா இருக்கு, நைஸ். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 470 தானமாக நினைக்கிறேன். இது ஃபுல் வீடியோ கட்டுறேன்னு பார்த்துலாமா? இருக்கிறதுலே ரொம்ப 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 அஃபோர்டபுள்னா இந்த ஒரு மேக்ஸி ஃபீடிங் குர்த்தி தான். எஸ், இது லுக்ஸ் லைக் வந்து மேக்ஸி. இது ஆக்சுவலி குர்த்தி கிடையாது, மேக்ஸி இது. எனக்கே வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்குது.
அந்த மாதிரியான மேக்ஸி தான் இது. ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப கச்சா மச்சான்னு குடுக்காம, பிரிண்ட் ஒர்க் குடுக்காம சாரி எதுவும் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் குடுக்காம, ரொம்ப சிம்பிளா குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் பிரிண்ட் ஒர்க் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. சி இங்க ஒரு கேப் நமக்கு சைட்லயும் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட்ல எட்ஜ்லயுமே நமக்கு வந்து ஜிப் குடுத்துருக்காங்க. இது இன்னும் அல்ட்ரா டாப் டு எட்ஜ் வரைக்கும் இவ்ளோ தூரம் லாங்கு. ஏன்னா சம்டைம் வந்து நம்ப என்ன சொல்றது? ஃபீட் பண்ணும்போது வந்து நம்ம டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். ஷார்ட்டா இருந்தா. ஸோ மதர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால அது ஒரு தொல்லையா இருக்கும். ஸோ இது ஃபுல்லா இருந்தா நம்ம கம்ஃபியாவும் இருக்கும் நம்மளுக்கு. பேபிஸ்க்கும் வந்து அவங்களும் வந்து ஈஸியா ஃபீடிங் எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கேருந்து எழுதுறது அந்த ஜிப் இருக்கிறதுக்காகவே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா நான் ஃபீடிங் பாப்பாக்கு பண்ணும்போது வந்து நான் நிறைய டிஸ்கம்ஃபர்ட் பண்ணேன் நானு. அதனாலேயே எனக்கு ஒரு பார்த்து பார்த்து வாங்கணும் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு தாட் எனக்கு. ஸோ அதுல என்னோட தாட் நான் அதுல தெரிஞ்சது இதுக்காக நான் சொல்றேன் நானு. நைஸ். நல்ல ஒரு வி நெக்கு. நம்மளுக்கும் ஒரு கசகச தன்மை இருக்கக்கூடாது. பாப்பாவுக்கும் கசகச தன்மை இருக்கக்கூடாது. அது மாரியான ட்ரெஸ் இது. நல்லா இருக்கு. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா, ரயான் ஃபேப்ரிக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 295. எஸ் 295க்கு ஒரு குர்த்தி அதுவும் மேக்ஸி இவ்ளோ லாங் மேக்ஸியா? அப்படின்ற மாரி இருக்கு. இது நீங்க வந்து வெஸ்டர்னைஸாவும் வேர் பண்ணலாம். நீங்க ஜிப் இருக்கிறது அவ்வளவா தெரியல. ஸோ வந்து நீங்க வெஸ்டர்னைஸாவும் வேர் பண்ணிக்கலாம். அது மாரியான ட்ரெஸ் இது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? பாடிகான் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கூட வேர் பண்ற மாரியான ட்ரெஸ் இதெல்லாம். பட் ஆனா இது பாடிகான் கிடையாது. பட் ஸ்டில் அதுக்கான டிசைன் இது. நல்லா ஷேப்பியா தெரியிற மாரியான ட்ரெஸ் இது. ரொம்ப நல்லாருக்கு. இது ஸ்லீவ்ஸ் குடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து லேஸ் ஒர்க் குடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒன்ன விட சங்கம் லேஸ் ஒர்க் குடுத்தாங்க. பாப்பா பட்டா அப்ப தெரியும் லைட்டா. மேபி ஆனா அது கூட இது இல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளா நம்ம ஃபேப்ரிக் குடுக்கணுமோ அவ்வளோ சிம்பிளா குடுத்துருக்காங்க. அண்ட் ரேட்டும் வந்து ரொம்ப சிம்பிளா அஃபோர்டபுளா குடுத்துருக்காங்க. நைஸ். ஐ லவ் திஸ் ட்ரெஸ். ஆல்சோ பிரைஸ். இதோட ஃபுல் வீடியோ காட்ட முதல்ல பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இது ஒரு மெரூன் மேக்ஸி தான் இதுவும். ஃபீடிங் மேக்ஸி தான். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. தெரியுதா? இந்த மாரி சில பேர் போடுவாங்க. அதுக்காக நான் வாங்குனேன் நானு. இது லுக் சைஸ் வந்து நல்லா முட்டிக்கிட்டு இருக்க மேக்ஸி இது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 391 ரயான் ஃபேப்ரிக் தான். எஸ் எல்லாமே ரயானா வாங்கிட்டேன் நான் இந்த வாட்டி சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது காட்டன்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வாங்குறேன். காட்டன் என்னன்னா நம்மளுக்கு லைனிங் இருந்தா தான் கொஞ்சம் நல்லா உழைக்கும். லைனிங் இல்லன்னா வந்து உழைக்காது. அந்த மாதிரியான தொல்லையும் இருக்கு. ஸோ நான் பார்த்து பார்த்து வாங்கணும். கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா அது நான் ஷேர் பண்றேன். ஓகே. இது 391க்கு தாராளமா வாங்கலாம்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு தொல்லை நாட் இல்ல. நாட் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து சின்னதா தான் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் எட்ஜ் வரைக்கும் டாப் வரைக்கும் குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். சில பேருக்கு அது போட பிடிக்காது. பட் ஐ லைக் டு வேர் த ட்ரெஸ். அந்த மாரி ஃபுல் ஜிப் இருந்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபியா இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து துப்பட்டாவோ, இல்ல வந்து டவல் கூட போட்டுக்கலாம் நம்ப. ஓகே. இது கொஞ்சம் க்ளோஸ் நெக்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வி நெக் போட்டாவும் நல்லா இருந்திருக்கும். ஐ ஃபீல். ஓகே. இங்க வந்து ஒரு டபுள் லேஸ் வச்ச மாரி ஸ்லீவ்ஸ் குடுத்துருக்காங்க. டிசைன் வச்சிருக்காங்க. ஓகே. நல்லாயிருக்கு. பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதே டிசைன் தான். எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இங்க வந்து ஒரு டயர் கட் குடுத்துருக்காங்க. தெரியுதா? சிங்கிள் டயர் இது. சிங்கிள் டயர் ட்ரெஸ்ஸு. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் குடுத்துருந்தா மேபி அந்த சிங்கிள் டயர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாமே நானு மீடியம் சைஸா ரிசீவ் ஆயிருக்கு. இது நான் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி பார்த்துடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, நான் வேர் பண்ணியிருக்கேன். இப்போ பலாசோ பேண்ட் தான் பார்க்க போறோம். இது நல்லா ஒரு இண்டிகோ ப்ளூல குடுத்துருக்காங்க. எஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க மாடல் வேர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா ஒரு ஆங்க்ல் லென்த் வரைக்கும் இருக்கு ஹைட்டு. ஹை வேஸ்ட்ல வேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. நல்லா இருக்கு எல்லாமே. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 351 வாங்கலாம். நானே வந்து இப்போ லார்ஜ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்க மாரி ஐ ஃபீல். பட் ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு நெக்ஸ்ட் சைஸ்ல வாங்குனா கரெக்ட்டா இருக்குமோன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த சென்டர் கட் இருக்கு பார்த்தீங்களா, அத கொஞ்சம் டைட்டா காட்டுது எனக்கு. டைட்டா இருக்க மாரி இருக்கும். அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா தெரியும் நமக்கு அது. நம்ம வேர் பண்ணும்போது, நடக்கும்போதோ என்னமோ. ஏன்னா பேண்ட் எல்லாமே இவ்ளோ தூரம் இருக்கு. இவ்ளோ தூரம் அகலம் இருக்கு. நம்மளுக்கு வந்து அங்க இருந்துட்டு நம்ம ஹிப்பு கிட்ட கீழ மட்டும் ஷார்ப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஒரு மாரி என்னமோ யாரோதோ எடுத்து பேண்ட்ட வேர் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். அதனால ஐ ஃபீல் ஐ டோன்ட் லைக் திஸ் ட்ரெஸ். பட் ஆனா ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன்.
செம்ம தின்னா இருக்கு, செம்ம சாஃப்ட்டா இருக்கு. இது சொல்ற திக்கான ஜமுக்காலம் வேர் பண்ண மாரி இருக்கக்கூடாது. வேர் பண்றது கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்ற மாரினா, தாராளமா இது மஸ்ட் கோ. பட் என்னன்னா ஸ்டிச்சிங் கொஞ்சம் சரியில்ல. எஸ் கரெக்ட். ஸ்டிச்சிங் சரியில்லாதனால எனக்கு ஐ ஃபீல் நாட் வொர்த் அப்படின்ற மாரி இருக்கு. பட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐ லவ் திஸ் கிளாத். எஸ் 351 இதோட ரேஞ்சு. ஓகே வாங்கலாம். வேற கலர்ஸ் தான் இல்ல. இந்த கலர் மட்டும் தான் இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கிற இந்த பலாசோ பேண்ட் தான். இது வந்து நான் காமனா தான் எடுத்தேன். இப்ப என்ன காமனா போயிட்டு இருக்கு, இப்ப என்ன ட்ரெண்டியா போகுதுன்ற மாதிரி தான் எடுத்தேன் நானு. ஏன்னா சில பேருக்கு இதுவும் வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல பார்க்கறவங்களுக்கு உங்களுக்குலாம். ஸோ அதான் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். இது நான் பார்த்தீங்கன்னா 339க்கு நான் வாங்கின ப்ரைஸ் 40 சைஸ்ல வாங்கியிருக்கேன் நான். இது ஒரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் கொடுத்துருக்காங்க. எஸ் காட்டன் தான். சிங்கிள் லெக்கோட பலாசோவே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஸோ இது ப்ளீட்டில நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதோட இதுதான் எனக்கு வந்து பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் நானு. இதுக்கும் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது பாலிஸ்டர் ஃபேப்ரிக்ல இருக்கிற இந்த ஒரு பலாசோ தான். எஸ்சி எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சா வாங்கினேன் நானு. பட் ஆனால் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்து வாங்கியிருக்கணும். எனக்கு தான் திமிரு. நான் பார்க்கல. சாரி. இதுக்கு வந்து 2 பக்கம் பாக்கெட் இருக்கு. ஏய் இட்ஸ் ஹேஸ் பாக்கெட் மேன். எஸ் ஐ லவ் திஸ். ஐ லவ் திஸ். ரொம்ப தின்னா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது டைம் பயமா இருக்கு. கிழிஞ்சிருமோ? தின்னா இருக்கிறதுனால. அப்படின்னு கிழிஞ்சுனா அவ்வளோதான். பப்ளிக் பிளேஸ்ல உட்காரும். இருந்துச்சுன்னா நம்ம பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இங்கே டைட்டாக தான் பிரச்சனை. இங்கே டைட்டாக இருக்காது நம்மளுக்கு. இங்கே தான் டைட்டாக இருக்கு எனக்கு. தொப்பையில் தான் எனக்கு வடிப்பா எனக்கு நினைக்கிறேன். வனரோஜாம நான் இழுத்து பிடிச்சிடும் அப்படின்னு. சி த ஒன் லேக் பேண்ட். ஓ மை காட் எவ்வளோ பெருசு. எங்க ஆத்த ஸ்க்ரீன் துணியே வச்சு குத்துருவானுங்க இதுல. அந்த மாதிரி இருக்கு. ஆனா பெஸ்டா இருக்கா. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 385. ஓகே இதுலயே ஓவரால் நிறைய கலர்ஸ் இருக்கா அதையும் செக் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. இல்ல இந்த மாதிரி ஒயிட் கலர் போட்டு கூட அழகா போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கும்போது சும்மா நயன்தாரா நடக்கப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகா இருக்கும். பட் நம்ம நயன்தாரா இல்லை. பரவாயில்ல. சோ வாட், நமக்கு அழகு அப்படின்னு நினைச்சுக்கணும். நமக்கு அழகு. எல்லாருக்கும் நான் சொல்றேன் நமக்கு அழகு. நான் மேக்கப் போட்டதுனால இப்ப அழகு. மேக்கப் போடலன்னா கொஞ்சம் பேய். இதோட ஃபுல் வீடியோ காட்டுறேன் பார்த்துலாமா? இதுவும் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் ஃபேப்ரிக் தான். சேம் ரேட் தான். 385 தான். இதுலேயே வேற கலர். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அதுலேயே வேற கலர் இது. பட் இதுவும் எனக்கு வந்து சைஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். என் வனராஜா தொப்பைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் வேர் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு பார்த்துலாம் நம்ம. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த காட்டன்ல இருக்கிற இந்த ப்ளூ கலர் இண்டிகோ ப்ளூ கலர்ல இருக்கிற தான் பார்க்க போகிறோம். எஸ் இது மேபி பத்தாம்லையும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே இது ரேஞ்ச் பார்த்தா 366. காட்டன் ஃபேப்ரிக் தான். ரொம்ப நல்லா இருக்கும். திக்கா இருக்கு. பட் இது வரைக்கும் பார்த்தோட நல்லா திக்கா இருக்கு. பியோர் காட்டன் நினைக்கிறேன். ஸ்கர்ட் நல்லா திக்கா. சி சிங்கிள் பேண்ட் இது நல்லா இருக்கு. பட் ஆனால் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் என்ன சைஸ் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. ஓகே நல்லா இருக்கு. இதுலேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதுலேயே வந்து இன்னொன்று வந்து பிங்க் கலர்ல ஐ ஹேவ். சி இது வந்து பீகாக் டிசைன். இதுலேயே ப்ளூ கலர் இருந்துச்சு. ப்ளூ கலர் ட்ரை பண்ணல. எல்லாம் ப்ளூ கலர் ட்ரை பண்ணாங்கன்றதான் ப்ளூ கலர் ட்ரை பண்ண பிடிக்கல. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேதுக்காக நம்ம தான் எல்லாத்தையுமே கேரளா கூட மாச்சு. அதனால சொல்லிட்டு பிங்க்ல ட்ரை பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. குட் கியூட் நல்லா தான் இருக்கு. ஸோ இது ரேஞ்ச் ஃபேப்ரிக் எல்லாமே சேம் தான். 366 காட்டன் தான். ஸோ இது சேம் ஃபேப்ரிக் தான். நல்லா தான் இருக்கு. பட் இது டிசைன் தான் வேற. நல்லா இருக்கா?
அப்புறம் ப்ளூல பார்த்தோம்னா அதே வந்து ரெட் கலர், மெரூன் கலர். ஸோ ஃபேப்ரிக்கு ரேஞ்ச் எல்லாமே சேம் தான் அகெய்னு. கலர்ஸ் தான் வேற வேற. காட்டன் நல்லா தான் இருக்கு. திக்கா இருக்கு ஆனா. கொஞ்சம் திக்கா இருக்கா? ஸோ தட்ஸ் அ டிஃபிகல்ட் இன் திஸ். லூஸா போட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் திக்கா இருக்கேன்ற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா ஃப்ளோட்டி எல்லாம் அகலம்னா ரொம்ப தாராளமா குடுத்துருக்காங்க. அதுல எதுவுமே குறை சொல்றதுக்கு அளவு இல்ல. ஸோ இது அகைன் நான் ஃபுல் வீடியோ கண்டினியூ பார்த்துடலாமா? ஓகே. வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்த்தா இந்த ஃபீடிங் குர்தீஸ் அண்ட் பலாசா செட்ஸ், இந்த டாப் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். மனதல் பை ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.